கமருதீன் நார்மலா சண்டை போட்டிருந்தாலோ, உதாரணத்துக்கு எடுத்துக்கோன்னா துஷார் கிட்ட பயங்கரமா சண்டை போட்டாரு. அந்த மாதிரி பயங்கர சண்டைகள்லாம் வந்தது இல்லையா? எஃப்ஜேக்கும் அவருக்கும் சண்டை வந்தது. அந்த மாதிரி சண்டைகள் மட்டுமே தான் இந்த லவ் ட்ராக்னா அதை மட்டும் தான் அவர் பண்ணிருப்பாரு. அது மட்டும் தான் அவர் பண்ணிருப்பாரு. அவர் உண்மையான அன்பு கொடுத்தாரு தான், நான் இல்லன்னு சொல்ல மாட்டேன். அப்புறம் எப்படி திடீர்னு உண்மையான அன்பு இருங்க அததான் சொல்ல வர, வெயிட் பண்ணுங்க. உண்மையான அன்பு தான் கொடுத்தாரு. அந்த உண்மையான அன்புலதான் இவங்க விழுந்தாங்க. 2 பேருக்கும் ஒரு லவ் வருது. நீ என்ன பண்ற? ஒரு நெய் கொடுக்காததுக்கு பின்னால போய் அவ்வளவு பேசுற, எல்லார்கிட்டயும் எக்ஸ்பிளைன் பண்ணி பேசுற, அவ்வளவு திட்டுற, அவ்வளவு பேசுற. அந்த பொண்ணு அந்த ஒரு ஆள் கிட்ட மட்டும் தான் சொல்லுச்சு. என்ன சொல்லுச்சு? பேட் டச் மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு ஜெயில அப்படின்றத சொல்லுச்சு. அதே மாதிரி கையில எழுதி காமிச்சே, அதெல்லாம் உத்தமன் எழுதுற வார்த்தையா? அதெல்லாம் அந்த மாதிரி வார்த்தையா? ஹார்னின்னு எழுதி காமிச்சு. அவருக்கு ரொம்ப அப்படி இருந்துச்சான் அப்போ. ஓகேங்களா? அந்த பொண்ணு அதை ஒரு பெருசா எடுத்துட்டு வந்து பேசிருக்கலாமே. ஏன் பேசல? ஏன் உமன் கலப்பை யூஸ் பண்ணல? திவ்யா எல்லாம் முட்டாள்தனமா இன்னைக்கு பேசிட்டு இருக்காங்க. நான் அந்த திவ்யா கிட்ட வரேன், கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன். இந்த டாபிக் எல்லாம் இன்னைக்கு பேசிட்டு இருக்காரு. நீ என்ன அப்படி சொன்ன, அப்படி என்ன சொன்ன, அப்படி ஏன் பயப்படுற? இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னால பார்வதி சொல்றாங்க, உட்காந்து எழுந்துக்கும் போது சொல்றாங்க, நீ ஏன் 24 hours வாங்கினு கேக்குறாரு. உனக்கு என்ன பிரச்சனை? அவங்க ஃபேமிலி வரதுல லவ் பண்றேன்னு தானே சொன்னேன். அப்ப வந்தா பேசுறேன், பேசிக்கிறேன் தானே சொன்னேன். அது 4 மணி நேரம் தானே, 24 மணி நேரம் தான். அது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ்? 20 மணி நேரம் டிஃபரன்ஸ். அவங்க அம்மா கூட அவங்க சந்தோஷமா இருந்துட்டு போறாங்க. உன் டாபிக்கே 24 மணி நேரமா பேசிட்டு இருக்க போறாங்களா? இல்லையே. இந்த வீட்டை சுத்தி பார்ப்பாங்க, வீட்டுல இருக்கவங்க கிட்ட பேசுவாங்க, எல்லாருமே பேசுவாங்க. ஜஸ்ட் அது அவங்க ஒரு தாயா அவங்க பேச போறாங்க. நீ நிக்கணும். என் லைஃப் எனக்கு வெளியில நாசமா போகுதுன்னா 2 பேரும் சேர்ந்து வாழணும் தானே டிசைட் பண்ணீங்க. இப்ப 2 பேரும் தானே பேசணும், 2 பேரும் தானே பொறுப்புன்னு அவங்க கேக்குறாங்க. உடனே என்ன பண்ணிட்டாருன்னா, இவனை கைட்டி விட்டுருவான்னு எனக்கு பயமா இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு நான் லவ் பண்ணுன்ற மோட்டிவ்ல நான் இங்க வரல, நான் கேம் விளையாடதான் வந்தேன். அவங்க இந்த மாதிரிதான் வந்தாங்கன்றது பாக்குற மக்களுக்கும் தெரிஞ்சுது. ஏன்னா பஜாரி மாதிரி கத்துறாங்க, எதுக்கு ஏத்தாலும் சண்டை போடுறாங்க. அப்படி நிறைய பேர் வாங்கிட்டாங்க, பீடைன்னு வாங்கிட்டாங்க, என்னென்னவோ பேர் சொல்லி கூப்பிடுறாங்க இன்னைக்கு பார்வதியை. ஆனா இதெல்லாம் தாண்டி அந்த பொண்ணு சைலண்ட் ஆனதுக்கு அப்புறம் எதனால சைலண்ட் ஆச்சுன்றதை மட்டும் மக்கள் யோசிச்சா போதும்.